ஹலோ வியூவர்ஸ், பிஎஃப் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை எப்படி ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணும்போது அதில் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதாவது நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகியும் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது நீங்கள் கிளைம் பண்ண 20 டேஸ்க்குள்ளே உங்களோட கிளைம் உங்களுக்கு செட்டில் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலாக உங்களுக்கு கிளைம் செட்டில் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இது மாதிரி ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸில் கிளைம் செட்டில்ட் அப்படின்னு இருக்கும். ஆனால் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்காது. 3 to 5 டேஸ்க்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மணி கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்படி ஆகலை, 1 வீக்கு மேலே எனக்கு கிளைம் செட்டில்ட் அப்படின்னு இருக்குது, ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு மணி கிரெடிட் ஆகலை அப்படின்னா அப்போது நீங்கள் ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் அதை ஆன்லைன் மூலமாக ஈஸியாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்காக நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிஎஃப் ஆஃபீஸுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கு நம்ம எந்த வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு EPF அப்படின்னு டைப் பண்ணுங்கள். EPF அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா www.epfindia.gov.in அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயீஸ் ப்ரொவைடட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டில் அவர் சர்வீஸ், இதில் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் எம்ப்ளாயீஸ் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா EPF IGMS அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த டேப்பில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் உங்களோட கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் ரிஜிஸ்டர் கிரைவனன்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட கம்ப்ளைண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஸ்டேட்டஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஎஃப் மெம்பரா, EPS பென்ஷனரா, எம்ப்ளாயரா இல்லை அதர்ஸா. ஸோ நம்ம பிஎஃப் மெம்பர், அதனால் நம்ம இதை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர், உங்களோட UAN நம்பர் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். நீங்கள் ஆன்லைன் மூலமாக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமாக உங்களோட UAN நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். எக்ஸாம்பிள் நான் சும்மா ஒரு நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். உங்களோட UAN நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் நம்பர், ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஜைன் கோட், ஆஃபீஸ் கோட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட், எக்ஸ்டென்ஷன், அக்கௌண்ட் நம்பர், ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பிஜி அப்படின்னா பெங்களூர். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இதிலெல்லாம் அந்த நம்பர்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது இதில் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஎஃப் ஆஃபீஸை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நேம் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இது இங்கே உங்களோட கம்பெனியோட ஃபுல் நேம் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து அட்ரஸ், உங்களோட கம்பெனியோட அட்ரஸ், ஸோ அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணணும். சப்போஸ் உங்களோட பிஎஃப் நம்பர் உங்களுக்கு தெரியல, அது மட்டும் இல்லாமல் உங்களோட இந்த கம்பெனியோட நேம், அதோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களோட UAN அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் 1 மெம்பர் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதாவது உங்களோட UAN நம்பர், பிஎஃப் நம்பர், ஸோ உங்களோட கம்பெனியோட நேம், அதோட அட்ரஸ், இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை உங்களுக்கு அதில் இருக்கும். அதை பார்த்து கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நேம் ஆஃப் கம்ப்ளைனண்ட். இந்த இடத்துல உங்களோட நேம், ஸோ நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் உங்களோட நேம் இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டு யூ வாண்ட் டு ஹேவ் பாஸ்வேர்ட், உங்களுக்கு பாஸ்வேர்ட் வேணாமா அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் நோவே கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம்.
இப்போ வந்து நான் நோ கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து அட்ரஸ். இந்த இடத்துல வந்து உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பின்கோட், கண்ட்ரி, ஸ்டேட், உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட், அதாவது உங்களோட பிஎஃப் வித்ட்ராவலில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லைனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பிஎஃப் அக்குமுலேஷன்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து 2 பிஎஃப் அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் உங்களோட ப்ரீவியஸ் பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து ப்ரெசன்ட் பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட். ஸோ இது மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸ் எதுவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட ப்ராப்ளம் வந்து இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதர் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிஎஃப் வித்ட்ராவல், ஸோ இதை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ராப்ளமை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது நீங்கள் டைப் பண்ணுறது வந்து 5000 கேரக்டர்ஸ்க்குள்ளாக நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு அதிகமாக வந்து நீங்கள் டைப் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் ஸோ ஒரு மெசேஜ் இருக்கும். அதாவது இதில் என்னென்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிள்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அலௌடு. இதை மட்டும்தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் இல்லாத சிம்பிள்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேப்சா கோடு இருக்கும். உங்களோட கேப்சா கோடு இதில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட். ஸோ நீங்கள் கடைசி சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த நம்பரை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணி உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைச்ச ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருந்தால் நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணலாம். சப்போஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து கேப்சா கோடு இதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த 30 நாளுக்குள்ளாக உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட். உங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்லோட் கிராவினஸ் டாக்குமெண்ட். ஸோ உங்களோட கம்ப்ளைண்ட் பற்றி ஏதாவது உங்களுக்கு டாக்குமெண்ட் இருந்தால் அந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட் ரிமைண்டர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர், அதாவது நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. குறிப்பிட்ட நாளுக்குள்ளாக உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து மறுபடியும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஸோ பாஸ்வேர்டு இருந்தால் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ ரிமைண்டர் அவங்களுக்கு வந்து உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணலாம். இது மாதிரி பிஎஃப் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக போகாமல் ஆன்லைன் மூலமே வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.